வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஐஎப்பியில் வந்து செனட்டர் எம்பிஎன் 8 kg 1200 RPM. செனட்டரில் எம்பிஎன் அப்படின்னா இது வந்து மோக்கா அண்டு பிளாக் கலரில் பார்க்க லுக்காக கொடுக்கப்பட்ட மாடல். இந்த மாடலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த மாடல் வந்து முழுக்க இன்வெர்ட்டர் மோட்டாரில் கொடுத்துருக்கோம். இன்வெர்ட்டர் மோட்டாருங்கிறப்ப உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் நாய்ஸ் இருக்காது. இன்னொன்று இதோட லைஃபுங்கிறது ஜாஸ்தி. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய 10 ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ 10 ப்ரோக்ராமில் நம்ம என்ன மெட்டீரியல் போட்டிருக்கோமோ அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணோம்னா எவ்வளோ நேரம் வாஷ் பண்ண போகுது, எவ்வளோ டெம்பரேச்சர் எடுக்க போகுது, எவ்வளோ ஆர்பிஎம் எடுக்க போகுது, எவ்வளோ கேஜி போடணும்னு காமிச்சிடும். நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து துவைச்சி அலசி 90% ஸ்பின் பண்ணி கொடுக்கும். 10 நிமிஷம் எடுத்து நம்ம வெளியில் ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதுதான் காலங்காலமாக ஒரு ஃப்ரண்ட் லோடிங்கில் வரும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடிஷ்னலாக இப்போ வரதில் ஏஐ டெக்னாலஜி. ஏஐங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ங்கிறப்ப நீங்கள் ட்ரெஸ்ஸை லோட் பண்ணுறீங்க. லோட் பண்ணோடனே இந்த ட்ரெஸ்ஸோட டைப்பு இந்த ட்ரெஸ்ஸோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி துல்லியமாக கணக்கிட்டு வாஷ் பண்ணுறதுனால வாஷிங் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கஸ்டமருக்கு வாட்டரும் பவர் சேவிங் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டீம் இருக்கும். ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் தண்ணியே நுழையாத இடத்துல நீராவி நுழையிறப்ப ஒரு ஹைஜீனிக் வாஷ் கிடைக்கும். அதே மாதிரி துணி சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இப்போ ப்ரோக்ராம் வர்றப்போ உங்களுக்கு வந்து மிக்சர் டெய்லியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். என் ட்ரெஸ்ஸில் வந்து சாயிலேஜ் லெவல் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து கேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 கிலோ 5 கிலோ போடுறேன் அப்படின்னா போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா 1 மணி நேரத்தில் வாஷ் பண்ணி கொடுக்கும். அப்படிங்கிறப்ப இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுறாங்க. அப்போ ஃபுல் டே போட்டிருந்தாலும் அவங்க ட்ரெஸ்ஸில் சாயிலேஜ் இல்லை, இதுக்கு லாங் டைம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் மிக்சர் டெய்லியில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 5 கிலோ அளவுக்கு லெஸ் ஆயில் யூனிஃபார்ம். அதேமாதிரி எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறப்ப இதில் போட்டோம்னா இந்த மாடலை இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஐ டெக்னாலஜியும் இருக்கும். ப்ளஸ் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஸ்டீமு வேலை செய்யும். அதுக்கடுத்து காட்டனை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி யூஸ் பண்ணுற பேண்ட்டு, ஷர்ட்டு, சாரீ, சுடிதார்ஸ், பனியன், லுங்கி ரெகுலர் மெட்டீரியல். ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேரோட ட்ரெஸ்ஸையும் நம்ம 8 கிலோ அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுலேயும் ஏஐ டெக்னாலஜி இருக்குது, ப்ளஸ் வந்து ஸ்டீம் இருக்குது. அப்படிங்கிறப்ப கஸ்டமருக்கு இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதுக்கடுத்து சிந்தட்டிக் லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய சில்க் மெட்டீரியல், பாலியஸ்டர் மெட்டீரியல்ஸ், அவங்களோட சாரீஸு, சுடிதார்ஸு, அப்போ லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலர் மெட்டீரியல் எல்லாமே சிந்தட்டிக்கில் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் உங்களுக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி இருக்குது. அதுக்கடுத்து பேபி வியர். வீட்டில் ரொம்ப கை குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த பேபிஸோட ஸ்கின்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் அவங்களோட ட்ரெஸ்ஸை ஹைஜீனிக்காக வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பேபி வியர் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வாஷ் பண்ணுறப்போ 60 டிகிரி டெம்பரேச்சர் எடுத்து வாஷ் பண்ணுறப்ப ஒரு ஹைஜீனிக் வாஷ் கிடைக்கும். அதுக்கடுத்து ரெஃப்ரெஷ். என்னுடைய ஃபேவரட் ட்ரெஸ்ஸு, லக்கி ட்ரெஸ்ஸஸ், காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி கபோர்டில் மடித்து வச்சுருக்கேன். எனக்கு தேவையான நேரத்தில் நான் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அரிக்கிற மாதிரி, குத்துற மாதிரி, மொடமொடன் இருக்கும். அப்படிங்கிறப்ப நான் எடுத்து போடுறப்ப இது மொடமொடன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் ரெஃப்ரெஷில் போட்டுட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஃபங்க்ஷன் ஆகி முடிஞ்சு எடுக்கிறப்ப உங்களுக்கு அரிக்கவோ குத்தவோ இருக்காது. துணி சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படிங்கிறப்ப ரெஃப்ரெஷில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமில் வாஷிங் ரின்ஸு ரெண்டுமே நடக்காது, ஒன்லி ரெஃப்ரெஷ் மட்டும்தான் நடக்கும். அப்படிங்கிறப்ப இந்த மாடலில் ரெஃப்ரெஷ்ங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். அதுக்கடுத்து ஸ்பின் அண்ட் ட்ரை ரின்ஸு. ஏதோ ஒரு காரணத்தினால நான் வெளியில் போட்டு துவைச்சிட்டேன், இல்லாட்டி ட்ரெஸ்ஸை துவைச்சிட்டு நான் காய போட்டிருக்கேன், இல்லை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் வெளியில் போயிருக்கேன், நனைஞ்சு மட்டும் இருக்குது அப்படிங்கிற பட்சம் வர்றப்ப இதில் எந்த சோர்ஸ் இருந்தாலும் சரி, அப்போ நம்ம இதில் லோட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா ரின்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கும். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு ஸ்டீம் வேலை செய்யும். அதுக்கடுத்து கிரெடல் வாஷை பொறுத்த வரைக்கும் இது ஐஎப்பியோட பேட்டர்ன் ரைட்ஸு. காஸ்ட்லியான சில்க் மெட்டீரியல், சிஃபான் மெட்டீரியல், சீக்வன்ஸ் மெட்டீரியலுக்காக டிசைன் பண்ணது. இது அதிகப்படியான வாட்டர் எடுத்து
மைல்டான டெம்பரேச்சரில் மைல்டான ஆர்பிஎத்தில் உங்களுக்கு வாஷ் பண்ணுறப்போ இந்த தண்ணியே இந்த துணிக்கு குஷனாக இருக்கும். அப்போ தண்ணிக்குள்ளேயே ப்ராசஸ் நடக்கிறதுனால வாஷிங் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்பின் பண்ணுறப்ப மைல்டான ஆர்பிஎத்தில் ஸ்பின் பண்ணுறதுனால உங்களுக்கு துணி சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படிங்கிறப்ப எல்லா விதமான துணி இதில் போடலாம். காஸ்ட்லியான காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ் கூட தாராளமாக இதில் நம்ம போடலாம். அதுக்கடுத்து பல்கிங்கிறத போர்வை, ஜீனு, பெட்ஷீட்டு, ரஃப்பான மெட்டீரியலை வந்து நீங்கள் வந்து பல்கியில் போட்டுக்கலாம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி உங்களுக்கு ரின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி கொடுக்கும், ஸ்பின் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும், இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் வாஷ், இதில் வந்து சாயிலேஜே சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறப்ப ஒரு 15 மினிட்ஸில் முடிகிற அளவுக்கு இருக்கணும். அப்படின்னால் என்னென்னா, நீங்கள் திடீர்னு கொடியில் காய போட்டிருக்கிறது கூட மிஸ் ஆகிருக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சம் வரப்போ சில நேரம் நம்ம வெளியில் போயிருக்கோம், மழையில் நனைஞ்சிருப்போம், ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ்க்கு வாஷ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 நிமிஷத்தில் உங்களுக்கு வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் மைஏபி ஆப்பு அப்படிங்கிறப்ப என்னென்னா நீங்கள் வந்து இதை மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை மூலியமாக கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மைஏபி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல்லையே நீங்கள் ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஆக்சுவலாக 10 ப்ரோக்ராம் இருக்குது. இதே நீங்கள் மைஏபி ஆப் மூலியம் போகிறப்ப நிறைய ப்ரோக்ராமை நம்ம அடிஷ்னலாக நம்ம இதில் செலக்ட் பண்ண முடியும். எந்த இடம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ரன் பண்ணுறதுக்கு இந்த மைஏபி ஆப் மூலியமாக மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் டீப் கிளீன் மாடல். டீப் கிளீன்னா டெப்த்தாக இருக்கிற அழுக்கை லூஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி துணி சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அக்வா எனர்ஜிங்கிறது ஐஎபியோட பேட்டன் ரைட்ஸு. ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றி துவைக்கிறப்ப உங்களுக்கு வந்து துணி சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து 9 சோல் வாஷை பொறுத்த வரைக்கும் ஏஐ டெக்னாலஜி செலக்ட் ஆகிற ப்ரோக்ராமில் பூரா உங்களுக்கு வாஷ் பண்ணுறப்ப 9 விதமாக வாஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு நோ கலர் சேஞ்ச், நோ பில்லிங், மோர் சைனிங், மோர் சாஃப்ட் அண்ட் ஃப்ரெஷ். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை புதுசாக வாங்கியிருக்கீங்க, அதை 30 டைம் வாஷ் பண்ணாலும் கூட 30வது டைம் பார்க்குறப்ப புதுசாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். அது காரணம் என்ன, இது 9 விதமாக வாஷ் பண்ணுறது. அப்படிங்கிறப்ப டீப் கிளீனுக்கு இதுவும் ஒரு காரணம். அதுக்கடுத்து பவர் ஸ்டீம். இப்போ பேபி வியர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைம் உங்களுக்கு ஸ்டீம் வேலை செய்யும். இதே மற்ற ப்ரோக்ராமுக்கு பார்த்திங்கன்னா 1 டைம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஹாட் வாட்டரை விட உங்களுக்கு பெட்டர் வாஷுங்கிறப்ப ஸ்டீமில் கிடைக்கிறப்ப ஒரு ஹைஜீனிக் வாஷ் கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் நார்மலாக ஒவ்வொரு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறப்ப இந்த ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ டெம்பரேச்சருங்கிறது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அப்போ டெம்பரேச்சரை நான் வந்து குறைக்கவோ இல்லை எனக்கு வந்து டெம்பரேச்சரை வந்து டோட்டலாக வேணாம்னு சொல்கிறதுக்கோ இல்லை டெம்பரேச்சரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ பண்ணிக்கலாம். டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறப்ப இதுக்கான ஸ்பின் ஸ்பீடுங்கிறது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டீமு வந்து சில ப்ரோக்ராமுக்கு வேலை செய்யும், தேவையில்லை அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாடலில் ரொம்ப ஹைலைட் என்ன டைம் சேவர். என் ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சாயிலேஜ் லெவல் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது, இதுக்கு நான் லாங் டைம் வைக்க தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைம் சேவர் செலக்ட் பண்ணிங்கன்னா டைம் வந்து குறைச்சி கொடுக்குறப்ப கஸ்டமருக்கு டைம் சேவிங் கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த மாடலில் ரொம்ப ஹைலைட் வந்து வார்ம் சோப். என் ட்ரெஸ்ஸில் சாயிலேஜ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு ஊற வச்சு துவைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வார்ம் சோப்புங்கிறப்ப 40 டிகிரி டெம்பரேச்சர் எடுத்து உங்களுக்கு வார்ம் பண்ணுறப்ப உங்களுக்கு என்னென்னா துணியில் இருக்கிற டெப்த்தாக இருக்க அழுக்கு வந்து லூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறப்போ வாஷிங் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் டப் கிளீனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 40 சைக்கிளுக்கு ஒரு தடவை நீங்கள் டப் கிளீன் பண்ணிட்டீங்கன்னா வாஷிங் மிஷினோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எக்ஸ்ட்ரா ரின்ஸ். நார்மலாக ஃப்ரண்ட் லோடிங் அப்படிங்கிறப்போ 3 தடவை அலசும், எனக்கு அடிஷ்னலாக ஒரு தடவை அலசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ரின்ஸு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப ஒரு லுக்கான மாடல். இன்றைக்கி கஸ்டமருக்கு தேவையான ப்ரோக்ராம், தேவையான ஆப்ஷன்ஸு, அதுக்கடுத்து அவங்களோட ட்ரெஸ்ஸை பாதுகாக்கிறதுக்கும் மிஷினை பாதுகாக்கிறதுக்கும் நிறைய வழிமுறைகள் கொடுத்துருக்கோம். அதுபோக இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கில் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து இதோட வாரண்ட்டி அப்படிங்கிறப்ப மிஷினுக்கு வந்து டோட்டலாக வந்து 4 இயர்ஸ் ஃபுல் வாரண்ட்டி கொடுக்குறோம். அதுக்கடுத்து மோட்டாருக்கு வந்து 10 இயர் வாரண்ட்டி கொடுக்குறோம். குறைந்தபட்சம் 10 வருஷத்துக்கு ஸ்பேர் கிடைக்கும் அப்படின்னு மிகப்பெரிய உத்தரவாதம் கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப இப்போ செனட்டர்
எம்பிஎன் மாடலை உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற திருப்தியுடன் விடைபெறுகிறேன். நன்றி.